guys, my amazing learners. I am Dhanalakshmi, your English tutor. I welcome you all back to my channel Language Quest. நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து திரும்ப எவ்ரிடே ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் சென்டென்சஸ் எப்படி பேசுறது அப்படிங்கறத தொடர்ந்து கத்துக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா? இதே மாதிரியே நிறைய விஷயங்கள் தொடர்ந்து திரும்ப பண்றதுண்டு. எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, என்னோட ஃபோன் தொடர்ந்து ஹேங் ஆகிக்கிட்டே இருக்கு, அவன் தொடர்ந்து எல்லாத்துக்கும் திரும்ப கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த தொடர்ந்து திரும்பன்னு சொல்கிறதுக்கு கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்ட் யூஸ் பண்ணி நம்ம தாராளமாக பேசலாம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டை என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லலாம் யூஸ் பண்ணணும், அதை எப்படி சென்டென்சஸில் ப்ராப்பராக யூஸ் பண்ணி பேசுறது அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக கற்றுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அப்புறம் என்ன, வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த கான்ஸ்டன்ட்லி இந்த வேர்டோட மீனிங் திரும்ப தொடர்ந்து அப்படின்னு பேசுறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது என்னென்ன மாதிரியான சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டை ஹேபிட் ஆர் பிஹேவியர், நம்மளோட பழக்க வழக்கங்கள், தொடர்ந்து செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள், பழக்கத்தை பற்றி பேசும்போது நம்ம தாராளமாக கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசலாம். அதே போல் ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரிப்பீட்டட் ஆக்ஷன்ஸ்னால் என்ன, திரும்ப செய்யக்கூடிய செயல்கள் பற்றி பேசும்போது கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். அதே போல் அன்னாயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதாவது நமக்கு எரிச்சலூட்டும் வகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போதோ இல்லை செய்யும் போதோ நம்ம தாராளமாக கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசலாம். இமோஷன்ஸ் ஆர் தாட், நம்மளோட இமோஷன்ஸ் வெளிப்படுத்தும் போதோ, தாட் எண்ணங்களை பற்றி பேசும்போதோ நம்ம கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பேசலாம். அதே மாதிரியே ஆன்கோயிங் ப்ராப்ளம்ஸ், இப்போ ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு, லைக் நான் சொன்னேன் இல்லையா, என்னோட ஃபோன் வந்து தொடர்ந்து ஹேங் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படி சொன்னோம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் போய்கிட்டு ப்ராப்ளம், பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிற விஷயத்தை பற்றி பேசும்போது கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பேசலாம். ஸ்பீச் ஆர் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்பீச் கொடுக்கும்போதோ இல்லை ஆக்ஷன் பற்றி, அதாவது பேசும்போதோ இல்லை ஒரு செயல் செய்யும் போதோ நம்ம கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பேசலாம். லேர்னிங் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். லேர்னிங் கற்றுக்கும் போது, ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போதும் சரி, இம்ப்ரூவ்மெண்ட் அந்த விஷயத்தில் நம்ம முன்னேறும் போதும் சரி கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசலாம். இந்த எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்குமே ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப கிளியராக புரிஞ்சிடும் இந்த கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டு எப்படி சென்டென்சஸில் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம், இந்த கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டுக்குண்டான அல்டர்னேட்டிவ்ஸும் இருக்குது. அல்டர்னேட்டிவ்ஸ்னால் என்ன, அந்த வேர்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய சில ஃப்ரேசஸும் நம்ம கொடுத்துருக்குறோம் பாருங்கள். கான்ஸ்டன்ட்லிக்கு பதிலாக again and again அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணலாம், ஓவர் அண்ட் ஓவர் அப்படிங்கிற ஃப்ரேஸையும் யூஸ் பண்ணலாம், ரிப்பீட்டட்லி அப்படிங்கிற வேர்டையும் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி சென்டென்சஸ்ல பேசுறது அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். லெட்ஸ் லுக் அட் தி ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். அவன் தொடர்ந்து நகங்களை கடிக்கிறான் அப்படின்னு சொல்றோம். ஸோ இத அவன் அப்படிங்கும்போது ஹீ, தொடர்ந்து அப்படின்னா என்ன வேர்டு யூஸ் பண்ணுவோம், கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணணும் இல்லையா. he constantly, அடுத்து கடிக்கிறான், அதுக்கப்புறம் verb தான் வரணும். ஓகேவா, he constantly bites, எதுக்கு எஸ், he இருக்கிறனால எஸ் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா, he constantly bites, அவனோட நகத்தை தான் கடிக்கிறான், ஸோ his nails அப்படின்னு போடணும். he constantly bites his nails அப்படின்னு சொல்லணும். அடுத்தது, அவள் வெயில் காலத்தில் கூட தொடர்ந்து டீ குடிக்கிறாள். வெயில் காலத்தில் கூட அவள் டீ குடிச்சிட்டு இருக்கிறா தொடர்ந்து அப்படி சொல்லுவோம்ல. ஸோ இதை அவள் அப்படின்னா ஷீ, தொடர்ந்து அதனால கான்ஸ்டன்ட்லி, குடிக்கிறாள், டீ குடிக்கிறாள் இல்லையா, அதனால ட்ரிங்க்ஸ் அப்படின்னு போட்டுக்கணும். அகெயின் இங்கே ஷீ இருக்கிறனால ட்ரிங்க் கூட எஸ் அப்படிங்கிறத நம்ம போட்டு தான் எழுதணும் இல்லையா, வேர்ப் கூட எஸ் சேர்த்து எழுதுவோம். she constantly drinks என்னது, டீ. எப்போ, வெயில் காலத்தில் கூட அப்படின்னா ஈவன் இன் சம்மர், வெயில் காலம்னா சம்மர் இல்லையா. she constantly drinks tea even in summer அப்படின்னு சொல்லணும். அடுத்தது,
நான் இங்கே பாருங்க ரிப்பீட்டட் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ரிப்பீட்டட் ஆக்ஷனா தொடர்ந்து நடக்கக்கூடிய செயல்களை தான் நம்ம ரிப்பீட்டட் ஆக்ஷன் சொல்லுவோம். இங்கே நம்ம என்ன பார்த்தோம்? ஹேபிட் இல்லைன்னா பிஹேவியர். இது ரெண்டும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது? அவனுடைய ஹேபிட், அந்த நெயில் கடிக்கிறது அப்படிங்கிறது அவனுடைய ஹேபிட். இங்கே அவள் வந்து டீ குடிக்கிறது அப்படிங்கிறது அவளுடைய பிஹேவியராக இருக்கலாம், ஹேபிட்ஸாக இருக்கலாம் இல்லையா? அதனால நம்ம இங்கே கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணியிருக்கிறோங்கிறத பார்த்தோமா? ஸோ இங்கே ரிப்பீட்டட் ஆக்ஷன் சொல்கிறோம். திரும்ப திரும்ப நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி எப்படி கான்ஸ்டன்ட்லி யூஸ் பண்ணி பேசுறது இங்கிலீஷில் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் என் பாஸ்வேர்டை தொடர்ந்து மறந்து விடுகிறேன். ஸோ இதை நான், அதனால் ஐ, தொடர்ந்து கான்ஸ்டன்ட்லி, ஐ கான்ஸ்டன்ட்லி மறந்து விடுகிறேன் அப்படின்னா ஃபர்கெட். ஃபர்கெட் என் பாஸ்வேர்டை, மை பாஸ்வேர்ட். ஓகே, ரீட் பண்ணுங்க. ஐ கான்ஸ்டன்ட்லி ஃபர்கெட் மை பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? நெக்ஸ்ட் ஒன், அவள் தொடர்ந்து தன் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை மாற்றுகிறாள். அவள் தொடர்ந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இதை அவள் அப்படிங்கிறதுனால ஷீ, அடுத்து என்ன வரணும் நீங்களே சொல்லுங்கள்? தொடர்ந்து அப்படிங்கிறது இல்லையா? ஷீ கான்ஸ்டன்ட்லி மாற்றுகிறாள் அப்படிங்கிறோம். அப்போது சேஞ்சஸ் இல்லையா? இங்கே சேஞ்ச் கூட எஸ் அப்படிங்கிறது போடணும் இல்லையா? வேர்ப் கூட எஸ் இல்லைன்னா இஎஸ் சேர்த்துவோம்ல ஷீ இருக்கிறனால. ஷீ கான்ஸ்டன்ட்லி சேஞ்சஸ் தன் ஹர் வாட்ஸ்ஆப் ஸ்டேட்டஸ். She constantly changes her WhatsApp status அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது அனாயன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அனாயன்ஸ் அப்படின்னா என்ன? அனாயிங்காக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அனாயிங் அப்படிங்கிறது எரிச்சல் அடைகிறது, ரொம்ப கடுப்பாக்கிறது, அந்த மாதிரி நம்ம இருக்கும்போதெல்லாம் அனாயிங் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல இந்த ரெண்டு சென்டென்சஸையும் பாருங்களேன். கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். நீ திரும்ப திரும்ப கதவை திறந்தே விட்டு விடுகிறாய். எப்போவுமே ஒருத்தவங்க கதவை திறந்து விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நம்ம சொல்லியும் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகும்? எரிச்சல் ஆகும் இல்லையா? கொஞ்சம் கடுப்பாகும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும் நம்ம கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறது யூஸ் பண்ணி பேசலாம். எப்படிங்கிறது பாருங்க. நீ அப்படிங்கிறனால என்ன வரும்? யூ. திரும்ப திரும்ப அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னது? கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறது இல்லையா? யூ கான்ஸ்டன்ட்லி விட்டு விடுகிறாய். லீவ் என்னது? கதவை இல்லையா? லீவ் த டோர், திறந்து, அதனால ஓப்பன். யூ கான்ஸ்டன்ட்லி லீவ் த டோர் ஓப்பன் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அவள் படம் பார்க்கும்போது தொடர்ந்து பேசுகிறாள். படம் பார்க்கும்போது, மூவிஸ் எல்லாம் பார்க்கும்போது யாராவது தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப எரிச்சலாக இருக்கும் இல்லையா? ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்லையும் கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணி பேசலாம். பாருங்க, அவள் படம் பார்க்கும்போது இல்லையா? ஷீ தொடர்ந்து அப்படின்னா கான்ஸ்டன்ட்லி. ஷீ கான்ஸ்டன்ட்லி டாக்ஸ் இல்லையா? ஷீ இருக்கனால டாக்ஸ். ஷீ கான்ஸ்டன்ட்லி டாக்ஸ் படம் பார்க்கும்போது, டியூரிங் மூவி. She constantly talks during movie. இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி போடுங்க. நான் ஆல்டர்னேட்டிவ் சொன்னேன் இல்லையா? கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறதுக்குண்டான 3 ஆல்டர்னேட்டிவ்ஸும் பார்த்தோம் இல்லையா? ஓவர் அண்ட் ஓவர், எகென் அண்ட் எகெயின் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இதுக்கு அப்ளை பண்ணி பார்க்கலாமா? மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது. ஷீ கான்ஸ்டன்ட்லி டாக்ஸ் டியூரிங் மூவிஸ். இதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்லலாம்? ஷீ எகென் அண்ட் எகெயின் டாக்ஸ் டியூரிங் மூவி அப்படி சொன்னாலும் திரும்ப திரும்ப பேசுகிறா, தொடர்ந்து பேசுகிறா அப்படிங்கிற மீனிங் கொடுத்துரும். சரி, அடுத்தது இமோஷன்ஸ் அண்ட் தாட்ஸ். நம்மளோட இமோஷன்ஸ் வெளிப்படுத்தும் போதோ, நம்மளோட எண்ணங்கள் வெளிப்படுத்தும் போதோ நம்ம தாராளமாக கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இது பாருங்க, அவன் முன்னாடி பண்ண தப்ப தொடர்ந்து யோசிக்கிறான். முன்னாடி பண்ண தப்பவே தொடர்ந்து யோசிக்கிறான். ஸோ இது இந்த இடத்துல நமக்கு என்ன தோணுது? அவன் முன்னாடி பண்ண தப்பு இமோஷனலாகவும் இருக்குது, ஒரு மாதிரி அவனோட தாட்ஸ் வெளிப்படுற மாதிரியும் இருக்குது இல்லையா? ஸோ இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணலாம் சொல்லுங்கள். நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள். அவன் he constantly யோசிக்கிறான் அப்படிங்கும்போது திங்ஸ் என்னது? முன்னாடி பண்ண தப்பவே திங்ஸ் about his past
மிஸ்டேக்ஸ், தவறுகள் அப்படிங்கும்போது மிஸ்டேக்ஸ். He constantly thinks about his past mistakes அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அவள் இன்டர்வியூக்கு முன்னாடி எப்பவுமே பதட்டப்படுகிறாள். இன்டர்வியூக்கு முன்னாடி எப்பவுமே பதட்டப்படுறா. ஸோ இந்த இடத்துல எப்பவுமே அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். எதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. இதில் எல்லாத்துலேயுமே தொடர்ந்து திரும்ப திரும்ப அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சிருந்தோம். ஸோ இந்த இடத்துல எப்பவுமே அப்படிங்கிறத எழுதியிருக்கிறோம். அப்போ இதோட மீனிங் என்ன? திரும்ப திரும்ப, தொடர்ந்து, எப்பவுமே அப்படிங்கிறதுலாம் ஒரே மீனிங் தானே. ஸோ அதனால இந்த இடத்துல எப்பவுமே அப்படிங்கிறத நம்ம போட்டிருக்கோம். எப்பவுமே யூஸ் பண்ணும்போதும் தாராளமாக கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசலாம். பாருங்க, அவள் she constantly பதட்டப்படுகிறாள் அப்படின்னா feels nervous எப்போ? இன்டர்வியூக்கு முன்னாடி. nervous before interview. அவ எப்பவுமே பதட்டமா இருக்கிறா இன்டர்வியூக்கு முன்னாடி அப்படி சொல்லும்போது இந்த மாதிரி சொல்லணும். she constantly feels nervous before interview அப்படின்னு சொல்லணும். let's move on to the next situation. பாருங்க, ongoing problems அப்படின்னு சொல்றோமா. ongoing problemsனா என்ன? தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ அந்த சிச்சுவேஷன் பற்றி யூஸ் பண்ணும்போது, பேசும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி பேசலாமா? சரி, இது பாருங்க, என் ஃபோன் தொடர்ந்து ஹேங் ஆகிறது அப்படின்னு சொல்கிறோம். என்னோடய ஃபோன் வந்து தொடர்ந்து ஹேங் ஆகுது. ஸோ இதை எப்படி மாற்றணும்? ரொம்ப ஈஸியான சென்டென்ஸு. ஸோ இதை என் கூட சேர்ந்து நீங்களும் எப்படி இதை இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். என் ஃபோன் அப்படிங்கிறோம், அதனால் மை ஃபோன் தொடர்ந்து கான்ஸ்டன்ட்லி ஹேங்ஸ். அவ்வளோதான். மை ஃபோன் அப்படிங்கிறது இட்டு இல்லையா, நான் லிவிங் திங். அதனால் நம்ம அங்கே வேர்ப் இருக்கு இல்லையா, ஹேங் கூட எஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி ஆட் பண்ணணும். மை ஃபோன் கான்ஸ்டன்ட்லி ஹேங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அந்த ஃபேன் தொடர்ந்து ஒரு வித்தியாசமான சத்தம் எழுப்புகிறது. ஃபேன் வந்து தொடர்ந்து வித்தியாசமான சத்தம் எழுப்புகிறது. இப்போ இது ரெண்டுமே பார்க்கும்போது உங்களுக்கு புரியுதா? எப்படி இருக்குது? ஆன்கோயிங் ப்ராப்ளம்ஸ் பற்றி பேசுகிற மாதிரி தெரியுது இல்லையா? சரி, இது பார்க்கலாம். அந்த ஃபேன், the fan, தொடர்ந்து கான்ஸ்டன்ட்லி சத்தம் எழுப்புகிறது. கான்ஸ்டன்ட்லி மேக்ஸ் வித்தியாசமான சத்தம் அப்படின்னா மேக்ஸ் அ வியர்ட், மேக்ஸ் அ வியர்ட் சத்தம், சவுண்ட். The fan constantly makes weird sound அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அடுத்தது, ஸ்பீச் ஆர் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். பேச்சு, அதுலனா ஆக்ஷன்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், செயல்கள். இதை மென்ஷன் பண்ணி சென்டென்சஸில் பேசும்போது தாராளமாக கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். பாருங்க, அவள் வகுப்பில் தொடர்ந்து கேள்விகள் கேட்கிறாள். இது ஒரு ஆக்ஷன் மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல ஆக்ஷன்ஸ் இருந்தது, இருந்தாலும் நம்ம பர்டிகுலராக இந்த ரெண்டு சென்டென்சஸ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? ஸோ இதில் அவள் தொடர்ந்து கேள்வி கேட்பது அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன். அதனால் இதில் எப்படி கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிறது யூஸ் பண்ணலான்னு பாருங்கள். அவள் she தொடர்ந்து கான்ஸ்டன்ட்லி கேட்கிறாள். asks என்னது? கேள்விகள் இல்லையா? ask questions வகுப்பில், in class. okay, she constantly asks questions in the class அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது, அவர்கள் தொடர்ந்து அப்டேட்களை கேட்கிறார்கள். அவங்க தொடர்ந்து அப்டேட்களை கேட்கிறார்கள்னா திருப்பி இப்போ ஒரு ப்ராஜெக்டே பண்ணுறோன்னா அதனுடைய அப்டேட் என்ன அப்படின்னா புதுசாக என்ன செஞ்சுருக்கோம், அடுத்த ஸ்டெப் என்ன மூவ் ஆகிடுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கேட்குறது தான் அப்டேட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா? ஸோ அவர்கள் தொடர்ந்து அப்டேட்களை கேட்கிறார்கள். ஸோ இதை அவர்கள் தே ஆர் தொடர்ந்து கான்ஸ்டன்ட்லி கேட்கிறார்கள். They are constantly asking
for updates. They are constantly asking for updates அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது learning or improvements அப்படின்னு சொல்லியிருக்கிறோமா. ஸோ ஒரு விஷயத்தை கற்றுக்கும் போதும் சரி, ஒரு விஷயத்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணும்போதும் சரி, கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, நான் என் ஆங்கிலத்தை இம்ப்ரூவ் பண்ண தொடர்ந்து முயற்சிக்கிறேன். ஸோ இதை நான் ஐ கான்ஸ்டன்ட்லி தொடர்ந்து கான்ஸ்டன்ட்லி முயற்சிக்கிறேன் அப்படின்னா constantly try to improve பண்ண try to improve my English என் ஆங்கிலத்தை I constantly try to improve my English அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது அவள் தினமும் காலையில் தொடர்ந்து யோகா பயிற்சி செய்கிறாள். தொடர்ந்து யோகா பயிற்சி செய்கிறாள் அப்படின்னு சொல்கிறோமா. ஸோ இதை அவள் ஷீ தொடர்ந்து கான்ஸ்டன்ட்லி பயிற்சி யோகா பயிற்சி செய்கிறாள் அப்படின்னா ஷீ கான்ஸ்டன்ட்லி ப்ராக்டிசஸ் யோகா. எப்போ? தினமும் காலையில், every morning. Read the sentence now. She constantly practices yoga every morning அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அடுத்தது அவர்கள் தொடர்ந்து எல்லாத்துக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அவள் தொடர்ந்து என்னை மீட்டிங்கில் தொந்தரவு செய்கிறாள். ஸோ இது ரெண்டு சென்டென்சஸும் தான் இன்னைக்கு உங்களுக்கான ஹோம்ஒர்க். இந்த ரெண்டு சென்டென்சஸையும் கான்ஸ்டன்ட்லி அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியோ இல்லைன்னா அதுக்குண்டான அல்டர்னேட்டிவ்ஸ் த்ரீ பார்த்தோம் இல்லையா, அது யூஸ் பண்ணியோ எப்படி இதை இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத காமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட இன்னைக்கான கிளாஸை நம்ம சூப்பராக பார்த்தாச்சு. கண்டிப்பாக இந்த லெசன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பாய்.